எங்களோடு இணைந்திருக்கின்றார் ராஜ்குமார். வணக்கம். வணக்கம் சுதானியகா. வணக்கம் சிடிஆர் நேயர்களே. வணக்கம். முதலில் தாயகத்தில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவெழுச்சி நிகழ்வில் நீங்களும் சென்றிருந்தீர்கள். பல்வேறு நிகழ்வுகளில் நடைபெற்றிருக்கின்ற அதே வகையில் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் பேரெழுச்சியாக நடைபெற்றிருக்கின்ற நிகழ்வை பார்க்கின்றோம். இதை பற்றிய உங்களுடைய பார்வை எவ்வாறாக இருந்தது? இதை பற்றிய பார்வைன்னா அடிப்படை புலம்பெயர் தமிழர்கள் தான். அதுல குறிப்பா கனடா நாட்டுல நடந்த இனப்படுகொலை தூவி ஒரு பெரிய ஒரு தமிழ் இனத்துக்கான ஒரு பெரிய ஒரு வரலாற்று அடையாளம். அது தாயத்தில் இருக்கிற அச்சத்தோடையும் இருக்கிற தரப்பு அனைத்து தமிழ், அதாவது கல்வி சமூகம் உட்பட அனைவரையும் ஒரு உத்வேகத்துக்கும் ஒரு நம்பிக்கைக்கும் உட்படுத்தி இருக்கு. அதோட அவர்கள அந்த பயத்தை போக்கி இருக்கு. அதாவது பிரெட்மன் மேயர் அவர்கள அந்த அந்த அறைகூவல், அதாவது தமிழ் படுகொலை நடக்கவில்லை பேட்ரிக் ப்ரவுன் அவற்ற அறிக்கையில அந்த தமிழின படுகொலை நடக்கிறது என்று சொல்றவர்கள் கொழும்புக்கு போகலாம் என்ற அந்த சொல் அடி மனதில் ஒவ்வொரு தமிழர்கள அடி மனதில் முக்கியமா இந்த தமிழ் சில அந்த ஆரம்பகால அரசியல்வாதிகள் அந்த பலவீனங்களால தமிழ் தேசத்துக்கு இதை நம்பிக்கை இழந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுறதுக்கும் இந்த பேரழிச்சிக்கும் அடித்தளமா முக்கியமா கனடா நாட்டுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். ஏன்னா சிங்கள இனவாதிகள் அதை எதிராக நடவடிக்கை எடுத்த போதும் மீண்டும் கனடா பிரதமர் மீண்டும் ஒரு அறிக்கை மீண்டும் அந்த மக்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் எங்களுக்கு நீதி கிடைக்கும், அதாவது இனப்படுகொலை என்று சொல்றத இன்னைக்கு எல்லா தமிழர்களும் துணிவோட சொல்ற அளவுக்கு அதை எந்த தரதளத்துல உள்ள மக்களும் துணிஞ்சு அதை பாவிக்கிற அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்குறது அவருக்கு சிறப்பு நன்றிகளையும் எங்கட இனத்துக்கான தொடர்ந்து குரல் கொடுக்கலாம் அறிவிச்சிக்கணும். அதுக்கு நாங்கள் எங்கட தமிழர் தாயை காணாமலாக்கப்பட்ட சங்கம், காணாமலாக்கப்பட்ட தாய்மை சார்பா நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த இடத்தில் நீங்கள் சொன்னது போல, அதாவது கனடாவில் நகரசபை அளவில் பேட்ரிக் ப்ரவுனுடைய வலிமையான பேச்சு என்பது உலகத்தை உலுக்கி போட்டிருக்கிறது. குறிப்பாக சிங்களவர்களுக்கு கிளியூட்டி இருக்கின்றது என்பது ஒரு விடயம். ஆனால் நீங்கள் சொன்னது போல எங்களுடைய பிரதமர் அது மட்டுமில்லாமல் ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சி தலைவரும் வலிமையான ஒரு அறிக்கையை விடுத்திருக்கின்றார் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்ற சார்பாக. எனவே இவர்களுடைய உரைகள் என்பன, அறிக்கைகள் என்பனவும் மீண்டும் மீண்டும் சொல்கின்றது 3 நிலை அரசுகளிலும் அதாவது அனைத்து கட்சிகளிலும் தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று கூறுவதில் தமிழ் மக்களோடு தோளோடு தோள் நிற்கின்றார்கள் கேடிய அரச நிலைகள், அரச உறுப்பினர்கள் என்ற விடயத்தை அழுத்தி சொல்வதாக இருக்கின்றது. மாற்று கருத்து அரசு மட்டங்களிலிருந்து எழவில்லை. எனவே அந்த வகையில் வலிமையாக கனடா இருப்பதனால் அதை தொடர்ந்து பல்வேறு நாடுகளிலும், பிரித்தானியாவா இருக்கட்டும், ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு விடயங்கள். பிரான்சில் மாபெரும் கடலாக மக்கள் எழுச்சியை பார்த்தோம். இங்கே பொதுவாக தாயகத்தில் ஒரு எழுச்சி வந்தவுடன் அது ஒரு தாயத்தில் ஒரு அடி விழுந்தாலோ அல்லது அப்படி இது நடந்தால் உடனே புலம்பெயர் நாடுகள் மக்கள் எழுச்சி கொள்வார்கள், வணக்கத்தடை அப்படி ஏதேனும் வந்தவுடன். ஆனால் இந்த முறை இந்த கனடாவில் எழுப்பப்பட்ட நினைவகம் அது உலகப்பரப்பில் இருக்கின்ற எல்லோரையும் தாயகம் உட்பட எழுச்சி கொள்ள வைத்திருக்கின்றது. தமிழகத்தில் அதைவிட பெருங்கடலாக செந்தமிழன் சீமானவர்களுடைய கூட்டத்தில் பார்க்கும் பொழுது அங்கேயும் ஒரு பெரும் எழுச்சி காணக்கூடியதாக இருந்தது. 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த விடயங்கள் ஒரு நம்பிக்கையை நீங்கள் சொல்வது போல கொடுக்கின்றது. சரி, இவை கடந்து அந்த சொல்வார்கள், ஒரு ஊதுகுழலில் ஊதும் பொழுது நெருப்பு எழுந்து நிற்பது ஒன்றும் பெரிய விடயம் அல்ல. ஆனால் எல்லா காலங்களிலும் தண்ணி ஊற்றி அணைக்க முனைகின்ற காலங்களிலும் அந்த பற்றி எரிகின்ற நெருப்பாக போராடி கொண்டிருப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல. உங்களுடைய ஒருங்கிணைப்பில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அன்னைமார்கள், உறவுகள் அந்த வீதியில் கொட்டகை அமைத்து வவுனியாவில் போராடுகின்ற அந்த விடயம், அதுவும் பார்த்தீர்கள் மிகவும் ஒரு உன்னதமான ஒரு விடயம். இந்த வேளையில் ராஜ்குமார், உங்களிடம் நான் அடுத்த வாரமும் மீண்டும் தொடர்கின்றேன். ஒரு அவசர சந்திப்பு பின்பு இணைத்துக் கொள்கின்றேன் உங்களை. நான் அடுத்த வாரமும் உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. ஒரு முக்கியமான சந்திப்பில் நான் அடுத்த ஒருவரை நான் முயன்றது நான் இப்பொழுது அழைக்கின்றார் உங்களை. அதுக்கு இறுதியான மேற்கு நாடுகள் முகம் தான் கனடா. ஆனா ஏற்கனவே இந்த வானொலியில கதை கேட்க சொல்லியிருக்கிறேன். அந்த முகம் தான் அனைத்து நாடுகளும், அமெரிக்கா உட்பட பல நாடுகளும். இன்றைக்கு நாளைக்கு எங்களுக்கு அமெரிக்க சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்க அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது. எனவே
நன்றி ராஜ்குமார். தேசிய மக்கள் முன்னணியும் இப்ப அது சார்ந்த ஐரோப்பிய அமெரிக்கா சார்ந்த சந்திப்புகள் ஈடுபட்டுள்ளதும் முக்கியமா கவனத்தை இருக்கு. நன்றி நன்றி நன்றி. நான் அடுத்த வாரமும் உங்களை அழைக்க இருக்கின்றேன். இப்பொழுது எங்களுக்கு சிறப்பு வருகையாளர், நாங்கள் ஆவலோடு காத்திருந்து மாபெரும் ஒரு சாதனையை நேற்றைய நாளில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வை ஒரு வரலாறாக படைத்திருக்கின்றார் தமிழகத்தில். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இப்பொழுது காற்றலையில் வருகின்றார். வணக்கம் சீமான் அண்ணா. வணக்கம். எனவே நேற்றைய உங்களுடைய உரை என்பது எங்களுடைய உறவுகளுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மாபெரும் எழுச்சி, நம்பிக்கை, அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் பின்பு ஒவ்வொரு அன்று நான் நினைக்கின்றேன் மே 18, 2010 நாம் தமிழர் கட்சியை நீங்கள் உருவாக்கி இருந்தீர்கள். அன்றிலிருந்து இன்று வரை அயராமல் துவளாமல் மக்களை தட்டி எழுப்பிய ஒரு தமிழ் மக்களுக்கு நாங்கள் யார் என்பதை சொல்லிக் கொடுப்பதில் வலிமையாக இருந்திருக்கின்றீர்கள். நேற்றைய மாபெரும் தமிழின பேரழிச்சி பொதுக்கூட்டம் எவ்வாறு நடைபெற்றது என்பதை எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வாருங்கள். உங்களுடைய வருகைக்கு முதற்கண் கேடிய தமிழ் வானொலியின் நன்றி. வணக்கம் அண்ணன். தமிழீழ விடுதலை போராட்டம் வந்து தொடர்ச்சியா 2008, 2009 அந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு தெரியும், பல்வேறு நாடுகளின் துணையை கொண்டு இலங்கை இனவெறி அரசு ஒரு கொடும் போரை நிகழ்த்தி மக்களை கொன்று குவித்தது. என்ன கொடுமை என்றால் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கென்று ஒரு பெரிய நிலப்பரப்பு, அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் வந்து அந்த கொடும் போரை தடுக்க எந்த முயற்சியும் செய்யல. இதுதான் பெரிய துயரம். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த போரையை நடத்தி அதன் மக்களை அழித்து ஒழித்தார்கள். அன்னைக்கும் இந்த செய்தியை அங்க எந்த அளவுக்கு கொடுமையாக நமது மக்கள் கொன்றொழிக்கப்படுகிறார்கள் என்கிற செய்தியை கொண்டு போக விடல. அன்னைக்கும் சேர்க்கல இவங்க. அன்னைக்கும் ஊடகங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு பேசிய என் போன்ற பிள்ளைகளை தொடர்ச்சியாக சிறைப்படுத்தி குரல் வலையை நெறித்து அந்த குரல்கள் வந்து மக்கள் மன்றத்தில் ஒழித்து விடக்கூடாது என்பதில் கவனமா இருந்தார். உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியா நான் ஓராண்டுக்கு மேலே 1.5 ஆண்டுகள் நான் வந்து சிறையிலேயே இருந்துட்டேன் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில். அப்ப அதற்கு பிறகு இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 16 ஆண்டுகளை தொட்டுட்டோம். 2009 போர் முள்ளிவாய்க்கால்ல அந்த மே 18 போர் முற்றுக்கு வந்தது என்று இலங்கை அரசு அறிவிச்சது தெரியும். அந்த நாட்டின் அதிபர் அறிவிச்சதும் நீங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் அதை அப்படி ஒன்றே நடக்காதது போல இந்த அதிகாரங்கள் ஊடகங்கள் எல்லாம் திட்டமிட்டு அப்படி ஒன்று நடக்கவில்லை. அதை பேசுவது என்பது தேவையற்றது, அது அவசியமற்றது. அதையே இப்ப போய் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அதில் அவர்கள் செய்கிற அந்த வாக்கு அரசியல் அதுல இல்ல. அந்த இடத்துல தமிழ் மக்கள், தாங்கள் தமிழர்கள் நம் இனம் கொன்றொழிக்கப்பட்டிருக்குது. இப்படி ஒரு கொடூரம் வந்து 21ஆம் நூற்றாண்டில் வந்து உலகில் எந்த இனத்திற்கும் நேராத ஒரு பெருந்துயரம் நம் இனத்திற்கு நேர்ந்திருக்குது என்பதே தெரியாது. அதை மறைத்து, அதுவும் உங்களுக்கு தெரியுதில்ல, கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் மது சூதுகளிலும் வந்து மூழ்கடித்து ஒரு இன மக்களை, அது திரைக்கவர்ச்சி, சாராயம், சாதி மத உணர்ச்சி, இதுல மூழ்கடித்து அப்படியே அதை கடத்தி விட்டுட்டாங்க. வேற வழி இல்லாம நம்ம இந்த தொடர்ச்சியா அந்த இனப்படுகொலை நாளை நம்ம வந்து தொடர்ச்சியா அதை நினைவூட்டி கொண்டே இருக்கணும். உங்களுக்கு தெரியும், அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த காயம் மாறி போயிடும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாம போயிடும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சான்று, இங்கே தமிழர்களின் வாக்கை வாங்கிதான் இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் எல்லாம் ஆட்சி செய்யுது. தமிழர்களின் பணத்தில் தான் இங்கே ஊடகங்கள் எல்லாம் வந்து பிழைப்பு நடத்துது. அவர்கள் ஊடகத்தை நடத்துகிறார்கள். ஆனால் ஒரு சாதாரண இதுக்கு கூட ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக செய்திகளை தொகுத்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வழங்குகிற ஊடகங்கள் ஒருத்தர் கூட இந்த செய்தியை வெளியிடாது ஏன் என்று என் இன மக்கள், என் அன்பு சொந்தங்கள் கேள்வி எழுப்பி பார்க்கணும். தமிழர்களின் வாக்கை வாங்கி வந்து அதிகாரத்துக்கு வருகிற இந்த கட்சிகள் மாறி ஒரு கட்சி கூட அதற்கான ஒரு வருத்தத்தையோ அதுக்கு ஒரு வருத்த நிகழ்வையோ ஏன் அதை செய்வதில்லை? அந்த துயரத்திற்கு ஏன் அந்த துயரத்தை பகிர்ந்து கொள்வதில்லை அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்படின்னா இந்த அதிகாரம் யாருக்கானது? இவர்கள் யாருக்கான தலைவர்கள்? இந்த கட்சிகள் யாருக்கான அரசியலை செய்கிறது என்ற கேள்வியை எழுப்பி பார்க்கணும். இந்த ஊடகங்கள் சாதாரணமா என்னை வந்து சுத்தி என்னை வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை மறிச்சு கேள்வி கேட்பதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறைன்னு. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர் நில மீட்பு, அந்த போராட்டத்தை நான் நடத்தும் போது ஏன் இந்த ஊடகங்கள் என்கிட்ட வந்து எதுக்கு இந்த போராட்டம்னு கேட்கவே இல்லை.
இவ்வளவு பெரிய கூட்டம், ஒரு கூட்டம் வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு 15வது ஆண்டு தொடக்க நிகழ்வு, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சி, அந்த கட்சி ஒரு கூட்டம் நடத்துது. தமிழ்நாட்டிலே ஒரு கட்சியின் வந்து கூட்டம், பெரிய பொதுக்கூட்டம், இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து நடந்தவே நடக்காது. ஒரு ரூபா காசு கூட கொடுக்காம இவ்வளவு பெரிய உணர்வு எழுச்சியோடு பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், வெகுவான மக்கள் கூடுவது என்பது சரித்திர சாதனை. அறிந்திருந்தோம் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள். நீங்க இந்த சோரொட்டி ஒட்டப்படுது, சோறு எழுத்துக்கள் எழுதப்படுது, அப்ப செய்திகள் முகநூலெங்கும் பரப்பப்படுது. மே 18 ஒடிசியா திடலில் நம்ம கூடணும், இனப்படுகொலைனால் நாம இந்த மாதிரி நம்ம தமிழர் இன எழுச்சி பெருங்கூட்டம் என்று வருது. அது குறித்து ஏன் ஒரு ஊடகம் கூட என்னிடத்தில் வந்து கேட்காம அதை மறைக்குது? கேட்டால் அவன் வந்து சொல்லுவான், என் இனம் இப்படி கொன்றொழிக்கப்பட்டதுன்னு சொல்லுவான். அப்ப இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு நெருக்கடி வரும். அது மறந்து விட்டு போகிற ஒரு தலைமுறைக்கு இப்ப 16 ஆண்டுகளா வந்து சுத்தமா அந்த நினைவிலே இல்லாம இவங்க அழிச்சு ஒழிச்சுட்டாங்க. அப்ப அந்த இடத்தை தான் நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும். இது எவ்வளவு, இது வந்து நம்மளை கொன்றொழித்ததை விட அந்த நிகழ்வையே நினைவில் இல்லாம மறைச்சொழிக்கிற ஒரு பெரிய ஒரு கொடுமை இருக்கு பாத்தீங்களா? அதுதான் பெரும் பெரும் துயரம். துரோகத்திலையும் பெரும் துரோகம், துயரத்திலும் பெருந்துயரம். அதுதான் எனக்கு மனசு முழுக்க வலியா இருக்கிறது. அதுதான் அத அந்த வார்த்தைகள் எல்லாரும் விட்டுட்டு போன பிறகும் இதை நாம் தொடர்ந்து செய்வதற்கு காரணம் அதுதான் எனக்கு என் தலைவன் கொடுத்த கட்டளை, அன்பு கட்டளை. இதுதான். இதை நம்ம எதற்காக நான் ஏற்கனவே உங்ககிட்ட பதிவு செஞ்சிருக்கேன். எதுக்காக நம்ம போராடுறோம், நம்ம யார், நம் மொழி எவ்வளவு தொன்மையானது, நம் இனம் எவ்வளவு பெருமைக்குரியது, நம்முடைய இனத்தின் வரலாறு என்ன, நம்ம ஏன் போராட வேண்டிய சூழல் வந்தது, ஏன் நாம் போராடுறோம், இது யாருக்கான தேசம், இந்த தேச விடுதலையின் தேவை ஏன், இதை வந்து இந்த தலைமுறைக்கு இல்ல இன்னும் ஒரு தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பாரிய பொறுப்பு, பெரும் கடமை உங்களுக்கு இருக்கு. அத அவரே சொல்றதுதான். அந்த சுடும்போது என்னை தோல் கிட்ட நில்லுங்க, என் கிட்ட நில்லுங்க, என் கிட்ட நில்லுங்கன்னு சொல்லிட்டு சுட்டுட்டு அவர் சொல்றாரு, என் துவக்கிலிருந்து வருகிற இந்த தோட்டாவிற்கு என்ன வலிமை இருக்கோ அது உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்கு. இது ரெண்டும் வெடிச்சாதான் நம்ம இனத்துக்கு விடுதலைங்கிறது. அப்படி கற்பிச்சு அதுல தடமாறாம இருக்கணுங்கிறதா எனக்கு அவர் பணிச்சது. அதை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க பாக்குறீங்க, முன்னைக்கும் நாம முளைத்து கொண்டே இருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம பிள்ளைகளுக்கு பொருளாதார வலிமை இல்லாதனால பெரிய அளவு பேருந்து வாகனங்கள் எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல குவிய முடியலையே ஒழிய, ஆனால் உணர்வோடு இந்த நாங்க அங்க கூடி பேசி அந்த கூட்டத்தை உணர்வோடு உலகெங்கும் பரவி வாழ்கிற எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அந்த உணர்விலேயே மூழ்கி அதை உற்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள் என்பது நீங்க அறிவீங்க, உங்களுக்கு தெரியும். நாங்கள் காவல் இருந்தோம், அந்த உங்களுடைய உரை எப்பொழுது வரும் என்று பார்த்துக் கொண்டிருந்தோம். அதே போல நான் நினைக்கின்றேன் 50,000 1 லட்சம் வரையான மக்கள் அங்கே குழுமி இருந்தது போல ஒரு தோற்றம். எவ்வளவு பேர் வந்திருந்தார்கள் என்பது எண்ணங்களால் உயர்ந்தவர்கள் தான். எப்பவுமே கணக்கிடுறது இல்லை, குவார்டர் பிரியாணி இல்லாமல் வந்தவர்கள் அவ்வளவு கூட்டம் தான். இது வளமையா ஒவ்வொரு ஆண்டு மே 18 நம்ம நடத்துகிற கூட்டம் தான் தங்கச்சி. உங்களுக்கு தெரியும், கட்சி தொடங்கிய நாள் அது செய்வோம். சில நேரங்களில் தேர்தல் நேரங்களில் அந்த தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் போயிடுறதுனால அது கூட்டம் நடத்த அனுமதி தராது. முள்ளிவாய்க்கால் நிகழ்வு என்று சொல்லியிருந்தால் இந்த கூட்டத்தை உங்களுக்கு செய்ய அனுமதி கொடுத்திருக்க மாட்டார்கள் நினைக்கின்றேன். உங்களுடைய பொதுக்கூட்டம் மாட்டார்கள். அந்த அதுலயுமே தலைவர் படத்தை வைக்க விடாம இனப்படுகொலை என்று எழுதக்கூடாது அப்படிங்கிறது இந்த அதிகாரமே இனப்படுகொலைன்னு சொல்ல மறுக்குது, தயங்குது என்றால் உலகம் எப்படி இருக்கும்? இவர்கள் தமிழகத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறார்கள் ஆட்சியில் என்பதுதான் இங்கே வேடிக்கை. அந்த கொடியை வந்து ஒரு நள்ளிரவுல வந்து ஒரு எல்லாரும் உறங்க போன போது ஒரு ஆயிரக்கணக்கான கொடியை பாரவந்தியில் ஏத்தி கொண்டு போய் எங்கேயும் கொண்டு போட்டாங்க. அப்புறம் அது தெரிஞ்சு சாலையை மறிச்சு நம்ம பிள்ளைகள் போராடின பிறகு திருப்பி வந்து வேற வழி இல்லாம எங்க அண்ணன் இங்கதான் இருக்காரு, வந்து வீதியில உட்கார்ந்துருவாருன்னு அவங்கள்ட்ட அச்சுறுத்தின பிறகு சரி வேற வழி இல்ல, பெரிய இதுவாய போகுதுன்னு கொண்டாந்து கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் நெருக்கடி. உங்களுக்கு உதாரணமா சொல்றேன், அந்த அன்னைக்கு மட்டும் ஒரு மாநகராட்சி ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துது, அதுல அனுமதி இலவசம். அன்னைக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த வேண்டிய தேவை என்ன வருது? எந்த ஊடகமும் அவர்கிட்ட போய் பேசிடாதியே, கேட்டுறாதியே அப்படிங்கறது ஏன் சொல்ல வேண்டியது வருது? அப்படின்னா இந்த எவ்வளவு திட்டமிட்டு இந்த இனம் வந்து அந்த உணர்விலிருந்தே கடத்தப்படுது அப்படிங்கறத நீங்க பாக்கணும். உங்களுக்கு சொல்றல, திருப்ப சொல்றல, வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது. வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்.
அதுதான் தலைவர் சொல்றாரு, நீ வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாதுங்கிறார் அண்ணல் அம்பேத்கர். தலைவர் சொல்றாரு பாருங்க, நீங்க வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ் அப்படிங்கிறார். அப்ப வரலாறு தான் என் வழிகாட்டின்னு சொல்றாரு பாருங்க. உலகெங்கிலும் ஒவ்வொரு தேசியத்திற்கும் வரலாறு தான் வழிகாட்டி போகும். அப்ப அந்த வரலாறு என் இன வரலாறு, ஏன் நான் நாடற்றவன் நானே, ஏன் என்னை அழித்து ஒழிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? எல்லோரையும் போலதானே நாங்களும் சுதந்திரமாக வாழ. நாங்க அந்த சுதந்திரம்ங்கிற சொல்லு எவ்வளவு உன்னதமானது. அடிமையா இருக்கு நீங்க ஏன் இந்த இத்தனை நாடுகள், எங்கள் விடுதலை தடுத்த நாடுகள் எல்லாம் அடிமை நிலையிலிருந்து போராடி விடுதலை பெற்ற நாடுகள் தானே. நீங்க போராடும் போது அது சுதந்திர போராட்டம், அதே விடுதலைக்காக நாங்க போராடும் போது அது பயங்கரவாதம் பிரிவினைவாதமா மாறினது எப்படி? சரி, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு பிரிவது என்பதே பிரிவினைவாதம் என்றால் உலகில் இத்தனை நாடுகள் பிறந்தது எப்படி, பிரிந்தது எப்படி? அது எப்படி இத்தனை நாடுகள்? அப்ப அதெல்லாம் அவர்களுக்கானது எல்லாம் விடுதலை. அதுதானே இங்க இருக்கிற கொடுமையான இது. இந்தியா பாலஸ்தீன விடுதலையை ஆதரிச்சது, எங்க விடுதலை ஆதரிக்கல. பங்களாதேஷ் விடுதலையை ஆதரிச்சு பிரசவித்து விட்டது அந்த நாடு. போர் தொடுத்து எங்க விடுதலை ஏன் எதிர்க்கணும்? எங்கள் விடுதலையை நேரு அவர்கள் சுதந்திர அடைந்த நாடு விடுதலை அடைந்து பிரதமர் ஆகும்போது அவர் பேசிய உரையிலே, உலகிலே எந்த ஒரு நாடு, எந்த ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடுகிறதோ அதன் பக்கத்தில் இந்தியா எப்போதும் நிற்கும் என்று சொல்றாரு. ஏன் என் பக்கம் இந்தியா நிக்காம விட்டுருச்சு? ஏன் எங்களை இனப்படுகொலை செய்தது? ஆமா, ஒரு விடுதலை போராட்டம். அன்னை இந்திரா காந்தி சொல்றாங்க, ஒரு விடுதலை போராட்டம்ங்கிறது, ஒரு சுதந்திர போராட்டம்ங்கிறது கடைசி மனிதன், இந்த பூமி பந்திலே கடைசி மனிதன் அடிமையாக இருக்கிற வரை அவனுக்கான விடுதலைக்கான போராட்டம் இருக்கத்தான் செய்யுங்கிறாங்க. இந்த சுதந்திரம்ங்கிற சொல் அதற்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட தேவைப்படுதுங்கிறாரு ஹோசே மார்டி. விடுதலைக்கு போராடி அவர் சொல்றாரு. அது சுதந்திரம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாத கூட சுதந்திரம் தேவையிடாங்கிறாரு. சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமைன்னு முழங்கினவர் பாலகங்கார திலகர். சுதந்திரம் என்பது மானுட குலத்தின் பிரிக்க முடியாத உரிமைன்னு பகத்சிங் முன்வைக்கிறார். சுதந்திரமற்ற நாடு வெறும் காடுங்கிறார் நம்முடைய தாத்தா ராமக்கல் கவிஞர். சுதந்திரமற்ற நாட்டிற்கு எந்த பெருமையும் இல்லைங்கிறாரு ரூசோ. சுதந்திரம் இல்லாத மணி வாழ்க்கை அர்த்தமற்றதுன்னு முடிவுக்கு வர்றாரு தலைவர். இது எல்லாத்தையும் பார்த்து படிச்சுதானே நம்ம அந்த முடிவுக்கு வர்றோம். அப்ப நீங்கெல்லாம் கேட்கும் போது விடுதலை போராட்டமா இருக்குது, சுதந்திர போராட்டமா இருக்குது. நாங்க கேட்கும் போது ஏன்? இப்போ சிங்களர்களுடைய வரலாறு என்ன, அவனுடைய தொன்மம் என்ன, எங்கள் இனத்தின் தொன்மம் என்ன, அது யாருடைய நிலம்? அந்த வரலாற்று பார்வைக்கு, அந்த வரலாற்று போக்குக்கு, அந்த ஆய்வுக்கு போகணும்ல. சிங்கள மொழி எப்போது தோன்றியது? சிங்களம்ங்கிற இனம் இந்த உலகில் எப்போது தோன்றியது? தமிழர் என்கிற இனம் என்றைக்கு தோன்றியது? உலகின் முதன்மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன் என்று உலகின் மொழி ஆய்வறிஞர்கள், வரலாற்று ஆய்வறிஞர்கள், தொல்பொருள் ஆய்வறிஞர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அலெக்ஸ் கூலியர் மொழியியல் ஆய்வறிஞர் என்ன இருக்கார். உலகில் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று பாடம் நடத்துறாரு. அப்ப அந்த மொழியின் மகனுக்கு நீங்க நிலமற்று போகின்ற நிலைமை ஏன் உருவானது? சிந்திக்க வேண்டும் இந்த வேளையில். ஆமாம். அப்ப அந்த போராட்டத்தை நீங்க ஒரு ரஷ்ய புரட்சியாளர் லெனின் என்ன சொல்றாரு பாருங்க, ஒடுக்குகிற தேசியனத்திடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசியனம் விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமைங்கிறாரு. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமைங்கிறாரு. உண்மைதான். ஒரு நாடு விடுதலை பெற விரும்புவதை, சுதந்திரம் பெற விரும்புவதை பிரிவினவாதம், தீவிரவாதம் என்று பேசுவது பைத்தியக்காரத்தனமானதுங்கிறார். ஒரு பெண் மனமுடித்து அவனோடு வாழ விருப்பம் இல்லை என்றால் அவள் மனமுறிவு பெற்று செல்வதை, குடும்ப உறவையே சிதைக்கிறாள் என்று பேசுவது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் ஒரு தேசியனத்திடமிருந்து அடிமைப்படுத்தப்படுகிற தேசியனம் விடுதலை பெற விரும்புவது, அது அதை பிரிவினைவாதம் என்று பேசுவது அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் என்று பேசுறாரு. பாருங்க, இந்த நாட்டில் எவ்வளவு கம்யூனிஸ்ட் பேசுகிற நாடுகள், எவ்வளவு புரட்சியால் பூத்த பூமிகள், இவையெல்லாம் ஏன் எங்க போராட்டத்தை பயங்கரவாதம் என்று பழி சுமத்தி அளித்தது? இதை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் இன்றைய தலைமுறை பதராகி போல இன்னைக்கு இருக்கிறது, நாளைக்கு பிறக்கிற தலைமுறை அது விடுதலை உணர்வோடு, மொழி இன உணர்வோடு அது பிறக்கணும்ல. இப்ப தமிழ் தேசிய அரசியல்னா என்ன? மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, தமிழர் மானம் காக்க ஒரு அரசியல் தேவைப்படுதுல. அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியலா இருக்கு. அந்த அரசியலை சொல்லணும்ல. நான் அரசியல் செய்யறது என்னை கொன்றொழித்தவன், அது கூட நின்று அதுக்கு ஆதரவு கொடுத்தவன், அதை தடுக்காம வேடிக்கை பார்த்தவனோடு கூடி அரசியல் செய்யறது அரசியல், அது அரசியல். அப்ப இது உலகத்தில் எந்த இனத்திற்காவது இந்த கொடுமை நேர்ந்திருந்தால் அந்த இனம் மறந்து கடந்து போயிருக்குமா என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஆனா இந்த இடத்துல, அதாவது கனடிய தமிழர்களாக நாங்கள்
தமிழகம் தமிழகத்துக்கு அடுத்தபடியாக இங்கே அதிகமாக இருக்கின்றவர்கள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை காலங்களில் நாங்கள் வீதியிலேயே வாழ்ந்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி போராடிய காலங்களில் கூட திரும்பி பார்க்காதவர்கள், கொடியை மடித்து வைத்து வாருங்கள் என்று சொன்னவர்கள் இப்பொழுது 3 நிலை அரசுகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு வகையில் நடந்தது இனப்படுகொலை என்றதை உச்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு பிராம்டன் மாநகரில் ஒரு நினைவகம் தமிழின படுகொலை அத்தனை படுகொலைகளையும் பட்டியலிட்ட ஒரு நினைவகம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஆலயம் போல் எங்களுக்கு தெரிகிறது, ஒரு கோவிலாக தெரிகிறது. அதை நாங்க அறிக்கையா கொடுத்தோம். அந்த மேடையிலே பேசி அந்த பேட்ரிக் பிரவுன் அவர்களுக்கு, அந்த மேயர் பிரவுன் டவுன் மேயர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லணுங்கிறத நான் விரும்பினேன். ஆனால் அந்த உணர்வின் அந்த போக்கு, அப்படியே அந்த பேச்சின் போக்கு போனோம்ல, அது விடுபட்டு போனது. நாங்க இந்த பொழுதில் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள, அந்த நினைவகம் பற்றி நீங்க இப்படித்தான் பார்க்கணும் தங்கச்சி, நீங்க இதை இப்படித்தான் பார்க்கணும். நீங்க கனடால நாங்க எங்களுக்கு தாய் நாடு இல்லாது, ஆனால் எங்க தலைவர் எங்களுக்கு கற்பித்து அனுப்பியது, எந்த நாட்டில் போய் நாம் வாழ்கிறோமோ அந்த நாட்டின் சட்டதிட்டங்கள் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு அந்த நாட்டை மதித்து வாழணுங்கிறதா தலைவர் எங்களுக்கு கற்பித்தது. இப்ப நான் கனடாவுக்கு இப்ப வர முடியாது, நான் தடை செய்யப்பட்டிருக்கு, எனக்கு கடவுச்சீட்டு இல்லை. ஆனால் நான் வந்தபோது நாங்கள் அந்த பேசும்போது 2007ஆம் ஆண்டு நான் பேசும்போது முதலில் கனடா நாட்டினுடைய கொடியை ஏற்றி அந்த நாட்டின் தேசிய கீதத்தை இதைத்த பிறகுதான் எங்க நாட்டினுடைய தேசிய கீதத்தை நாங்க தேசிய கொடி ஏற்றி இயக்கணும். அங்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களை சிறை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணும் போது அவர் என்ன பேசுறாரு, ஏன் அவர் அழைச்சிட்டு வந்தீங்க, என்ன பேசினாருன்னு சொல்லி கேட்கும் போது நான் பேசிய உரையை தான் முதல்ல அவங்க போட்டு காட்டி இதுல என்ன சொல்றாருன்னு, நாங்கள் இந்த நாட்டை எங்கள் தாய்நாடாகவே நேசிக்கிறோம். ஏன்னா நீங்க பாருங்க, முதலில் இந்த நாட்டின் கொடியை ஏற்றி தேசிய கொடி ஏற்றி இந்த நாட்டின் தேசிய கீதத்தை பாட வைத்து அதற்கு மதிப்பளித்த பிறகுதான் எங்கள் நாட்டினுடைய தேசிய கொடியையும் தேசிய கீதத்தை இசைக்கிறோம், நீங்க பாருங்க என்று நான் பேசியதை அது கேட்டவொடனே சரி நீங்க போங்க. ஆனாலும் அந்த தடை என்பது ஒரு அத்துமீறலாக இருந்தது எங்களுக்கு மிகவும். அந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் கொதித்தெழுந்திருந்தோம். இந்த வேளையில் அதை என்னன்னா, நீங்க இப்ப எதுக்கு அண்ணன் இதை பதிவு செய்ய விரும்புறேன்னா, இந்த இடத்தில் முள்ளிவாய்க்காலுக்கு என்று ஒரு நினைவகம் அமைத்து அந்த படுகொலையை மக்களுடைய மனக்காயத்திலிருந்து வெளியேறாமல் அந்த நினைவில் தேங்கி அதை நினைவில் இருக்கி அவர்களை வைத்து போற்ற வேண்டிய அந்த நினைவில் இருந்து செய்திருக்க வேண்டியது தமிழர்களுக்கு என்று இருக்கிற நிலப்பரப்பு தான் செய்திருக்கணும், தமிழர் நாடுதான் செய்திருக்கணும். கனடாவுக்கு எனக்கு என்ன இருக்கு? அந்த பேட்ரிக் பிரவுன் என்னுடைய ரத்தமா, என்னுடைய மொழி இனம் சார்ந்தவரா? இல்லையே. அவர் பேசியதை யாரு பேசியிருக்கணும் நீங்க எண்ணி பாருங்க. இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைதான் என்று ஏற்க மறுக்கிறவர்கள் என் நாட்டை விட்டு வெளியேறலாம்னு யாராவது சொல்ல முடியுமா? இங்க சொல்லுவாங்களா? இந்திய ஆட்சியாளர்கள், தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் சொல்வார்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு நினைவு கூட இல்லை, ஒரு அறிக்கையாக இருக்குதுன்னா அப்ப நாங்க செஞ்சது சரிதானேன்னு அவர் பேசியிருக்க வேண்டியது யாரு? தமிழ்நாட்டை ஆளுபவர்கள். அவர்கள் இந்திய பெருநிலத்தை ஆளுபவர்களை பேச வைத்திருக்கின்றது. இந்திய நாடு தமிழர்களின் தாயகம், தமிழரின் தேசம். இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே அவர்கள் நிலைத்து வாழக்கூடிய பூர்வகுடி மக்கள். அந்த மக்களின் உணர்வை மதிக்க வேண்டியது எங்களோட கடமை. இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி செக்கிழுத்து சிறைப்பட்டு தூக்குலை தொங்கி ரத்தம் சிந்தியவர்கள் தமிழர்கள். அவர்கள் விடுதலை பெற்ற நாட்டின் இறையாண்மைக்கு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு இனத்தின் மக்கள். அவர்களுடைய இரத்த உறவுகள் அவர்களுக்கு ஒன்றென்றால் அவர் கூட நிற்க வேண்டியது எங்களுடைய கடமை என்று பேசியிருக்க வேண்டிய நாடு இந்திய நாடு. இங்கே இருக்கிற எங்களுக்கு இது தாய் நாடு என்று நினைக்கிறோம். ஈழத்தில் வாழ்ந்த எமது இன சொந்தங்கள் இதை எங்கள் தந்தையர் நாடு என்று கருதினார்கள். அப்படிப்பட்ட நாடு எங்களை கைவிட்டு விட்டதான் வரலாற்றில் பெரும். தமிழக அரசு கூட அது குறித்த ஒரு அறிக்கையை விடுத்து அதை நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்தால் உங்களுடைய தந்தையார் இல்ல உங்களுடைய தலைவிகளை இறந்ததுக்கு 100 கோடி 200 கோடி செலவழிச்சு கடற்கரையில மிகப்பெரிய சமாதியை கட்டுற நீங்கள் எங்களுடைய மொழிக்காக செத்த மொழி போரிகளுக்கு நினைவகம் எங்கே வைத்திருக்கிறீர்கள்? எங்களுடைய இனம் செத்தது, இனத்திற்காக போராடி செத்தவர்கள் அல்லது செத்த இனத்தின் இந்த மே 18 இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை நினைவுக்கு அது ஐயா நெடுமாறன், அது நடராஜன் அவர்களுடைய இடத்திலே அங்க தஞ்சாவூர்ல முள்ளிவாய்க்கால் முற்றம் என்று ஒரு சிறிய ஒரு தனி மனிதன் அந்த உணர்வோடு அதை கட்டும் போது ஒரு நாடும் அரசும் அதை கட்டி அதை மக்களுக்கு பறைசாற்றி வைக்க முடியாதா? அதை நினைவுபடுத்தி வைக்க முடியாதா? அந்த நாளில் ஒரு விடுமுறை நாளாக்கி அதை வணங்க வைக்க முடியாதா? அதற்கு ஒரு பூவை போட்டு ஒரு விளக்கேற்றி வணங்க வைக்க முடியாதா? அப்ப அந்த உணர்வு
ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கு அவங்க மானுட பற்றாளருங்கிற முறையில் அவங்க அதை செய்யறாங்க. இந்த இனத்தின் வாக்கை வாங்கி வலிமையை பெற்று அரசியல் அதிகாரத்தை பெற்று பன்னெடுங்காலமாக எங்களை ஆட்சி அதிகாரம் செலுத்துகிற இந்த அரசு, அதன் தலைவர்கள் அதை ஏன் செய்யவில்லைங்கிறதான நம்ம கேள்வி. மக்கள் என்ன புரிஞ்சு கொள்ளணும், இவர்கள் நமக்கு எவ்வளவு எதிரானவர்கள். மற்ற நாடு, நீங்க ஒன்றை கவனிங்கள், மற்ற நாடுகள் எல்லாம் தன் நாட்டின் குடிகளாக தன் தாய்மடியில் ஏந்திக் கொள்ளுது. கனடா உங்களுக்கு எல்லா சுதந்திரமும், அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள், பிரான்ஸ், ஜெர்மனி, டென்மார்க், நார்வே, இன்னைக்கு ஸ்வீடன், பிரான்ஸ், எல்லா நாடுகளும் உங்களை அப்படியே ஏற்கிறது. அது மட்டும் இல்ல, இங்க வந்தவர்கள் அப்படியே ஏற்குது. அரசு நிலைக்கு கூட தன் நாட்டு குடிகளாக குடியுரிமை கொடுக்குது. ஆட்சியில் கூட நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் தமிழகத்தில் அகதிகளாகத்தானே இங்க வாழ்றோம். சந்ததிகள் இந்த நாட்டுல இங்க பாருங்க, திபெத்தியனுக்கு நீ குடியுரிமை கொடுத்திருக்க. திபெத்தியனுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உண்மை என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனால் தமிழர்களுக்கு இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இந்த நாடே அவனுடையது. அப்ப இந்த எங்க குடிகளுக்கு நீ அகதியாதான் இன்னும் வச்சிருக்க. அந்த முகாமை போய் நீங்க யாராவது பாருங்க. ஒரு மனித வதை கூடாரம் தான் நீங்க பாக்கணும். இன்னும் சிறப்பு முகாம்ங்கிற பேர்ல சித்திரவதை முகாம் வைத்து கைதி பண்ணி சிறை கொட்டடியில் வச்சு நீ சித்திரவதை செஞ்சுக்கிட்டு இருக்க. இன்றும் போராடுகின்றவர்கள் நீங்களாக இருக்கிறீர்கள். ஆக சிறந்த கல்வியாளர்களாக, விளையாட்டு வீரர்களாக, வீராங்கனைகளாக, அண்மையில் கூட ஒரு தங்கை என்னை வேற நாட்டுக்கு அனுப்பிருங்க, நான் அங்க போய் விளையாடிக்கிறேன்றா. அப்ப நீ எனக்கு குடியுரிமை தராதனால நான் இந்த நாட்டில் யார் வேண்டுமானாலும் நிலம் வாங்கி குடியுரிமை பெற்று விட முடியும் ஈழத்தில் வந்த தமிழர்களை தவிர என்றால் இது எவ்வளவு வருது? மண்ணில் பிறந்தால் அவர்கள் மண்ணில் பிறப்புரிமையாவது சொந்த மக்களை அகதியாக தன் தாய் நிலத்தில் வாழ வைப்பது எவ்வளவு பெரிய வரலாற்று கொடுமையும் துயரம்ங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அந்த வலியை தாங்கி நிற்கிறவனுக்குத்தான் தெரியும் அந்த வலி என்னன்னு. வெறும் செய்தியா பார்த்தா ஒண்ணு இது செய்திதான், சும்மா இவங்க இதே பேசி கொண்டிருப்பாங்க, இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு. உண்மையில் தமிழகத்திலிருந்து அயராமல் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நேரத்தில் பிரவுன் டவுன் அந்த நகரினுடைய மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன். அந்த பெருமகனாருக்கு தமிழ் சமூகம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறது, நன்றியோடு இருக்கும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்றேன். நன்றி நன்றி. இந்த வழியில் உறவுகளும் உங்களோடு பேசுவதற்காக அவளோடு காத்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல உலகெங்கிலும் தமிழன் ஏதோ ஒரு உரிமையோடும் அடையாளத்தோடும் வாழ்கின்றான். ஆனால் தமிழகத்தில் அகதி என்ற பெயரோடு சந்ததிகள் கடந்தும் அந்த மண்ணில் பிறக்கின்ற குழந்தைகளும் அதை இழிவுற்று வாழ்கின்றார்கள். இப்பொழுது உறவுகள் காத்திருக்கின்றார்கள். அவர்களோடு சில வரிகள் பேச முடியுமா? பேசுறேன். காற்றலில் இருந்திருக்கின்ற உறவுகளையும் ஒருவராக அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். 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 சரி, அடுத்த வரை எடுத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் சேனியக்கா. வணக்கம் எடிசன். காலை வணக்கம் சேனியக்கா. மாலை வணக்கம் சிமானிடம் ஒரு 2-3 வினாக்கள் இருக்கின்ற. என்ன கேட்டால், வணக்கம் சிமானன், என்ன கேட்டால் உங்களுடைய சுருக்கமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த அரசியல் நடந்த போது, நாம் தமிழர் தேசிய அரசியல் கட்சி நடந்த போது, அந்த தேசிய கட்சி அரசியலோட இன்றைக்கு பங்களாதேஷ் மற்றது குஜராத்தில் இருந்தெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்திருந்தார்கள். என்றால் நீங்கள் நேற்று முந்த நாள் நடந்த பொதுக்கூட்டத்தில் சொன்னார். என்று கேட்டால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்தியாவில் 10க்கும் மேற்பட்ட ஒரு அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியாவுக்கு ஒரு தேசிய அரசியலை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்க முடியும். இப்ப அடுத்த வருடம் நடக்கின்ற வாகனத்தின் தேர்தலில் சிவனியபர் நீங்களும் விஜயும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தேசியத்தை நிறுவுவதற்கான ஒரு முனைப்பு எப்படி இருக்கின்றது என்பதனை கேட்டுவதற்கு முன்னுக்கு இதற்கு முன் நீங்கள் ஒரு பொருளாதார கொள்கையை பற்றி கலைக்கிறீங்களே, நாடு வளர்ப்பை, மாடு வளர்த்தல் மற்ற விவசாயங்கள் போன்றவை. அப்ப நாம் தமிழர் கட்சியிலே ஒரு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கி இதுக்கான ஒரு வடிவம் கொடுப்பதற்கான முனைப்பை எப்ப தொடங்குவீர்கள் என்பதை கேட்டு நன்றி. எனவே பல விடயங்களை இங்கே எடுத்து வந்திருந்தார். உறவுகள் இணைந்த வண்ணம் இருக்கின்றார்கள். எனவே ஒரு விடயம் உங்களுடைய பொருளாதாரம் கட்டியெழுப்பதற்கான விடயங்கள், இயற்கை சார் விவசாயம் போன்ற விடயங்கள் பலவற்றை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை கட்டியெழுப்பதற்கு கட்சிக்கான ஒரு விடயத்தை பேசியிருந்தார் நினைக்கின்றேன். அடுத்து இன்னொரு விடயம் சொல்லியிருந்தார், விஜயினுடைய கட்சியோடு சேர்வது பற்றி. கொள்கைகள் அடிப்படையில் நீங்கள் யாரோடும் கூட்டு சேர்வதில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள் என்ற விடயம் சொல்லப்பட்ட ஒன்று. சரி, அவருடைய கருத்துக்கள், கேள்விகள் அதுவாக இருந்தது. மற்ற உறவுகள் நமக்கு பெரியாரை ஏற்கிற எந்த கட்சிகளோடும், அது கூட திராவிட கட்சிகளோடு, திராவிட அந்த கருத்தியல் கொண்ட கட்சிகளோடு நம்ம உடன்பாடு செய்ய முடியாது. இரண்டாவது, இந்திய கட்சிகளோடு உடன்பாடு செய்ய முடியாது. இப்ப அது நமக்கு அவசியமற்றது. மற்றவர்கள் நம்முடைய கருத்தை, என் தலைவன் பிரபாகரன், என் தாயகம் தமிழகம்,
என்னுடைய தாய்மொழி தமிழ். இதெல்லாம் நமக்கு ஒரு கோட்பாடு இருக்குது. அது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை கூட நினைவு கூற அதை இப்ப போய் நம்ம போய் கூட்டணி வச்சு பேச வேண்டிய தேவையில்லை. அது வேண்டியதில்லை. அடுத்த உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள். இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டு நாம இப்ப எதுக்காக போய் கூட்டணி வைக்கணும்? சரி, நன்றி. அடுத்த உறவு வணக்கம். மரியா பிரான்சில். வணக்கம். டென்மார்க். வணக்கம். நான் டென்மார்க்கில் இருந்து மரியா ஜெயானந்தன் கதைக்கிறேன். மரியா, மிக்க நன்றி. இவ்வளவு வேலை பழுவுக்கு மத்தியில் சீமான் அவர்கள் எங்களுக்கு இந்த வானொலியில் தந்த பேட்டிக்காக நான் முதலில் அவருக்கு எனது மன நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால் எங்களோட தேசிய தலைவரையும் எங்கள் மாவீரரையும் அவர் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் எடுத்து சொல்வதற்கும் அவர்களுக்கான உணர்வுகளை ஊட்டுவதற்காகவும் அவருக்கு நான் நிறைந்த நன்றியை செலுத்துகின்றேன். இன்னும் அங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 25-30% மக்கள் தான் எங்களுடைய தேசியத்தையும் எங்களுடைய போராட்ட வரலாறுகளையும் இந்த முள்ளிவாய்க்காலையும் அறிந்திருப்பார்கள். ஏனையவர்களும் இவர் இப்படி எங்கள் தமிழ தேசியத்திற்காக இவர் நின்று போராட வேண்டும் என்று மிகவும் பணிவாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி சிவவதனி. நன்றி, உள்வாங்கிக்கிறேன். அவங்க சொல்றாங்க இவ்வளவு வேலை நேர இதுலயும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கணும். அவங்களுக்கு சொல்லுங்க அன்போடு, என் வேலையே இதுதான். அதுதான் அது ரொம்ப முதன்மையானது. இல்ல நம்ம சரி, அந்த வகையில் தொடர்ந்து செய்யணும். நம்ம செய்து கொண்டே இருக்கணும். இது என் ஒருவனால இவ்வளவு தூரம் பரப்புரை செய்ய நம்ம ஒவ்வொருத்தரும் செய்தால் எவ்வளவு விதைகளை நம்ம முளைக்க செய்திருக்க முடியும்னு பாருங்க. ஆனாலும் நான் பாக்குறேன் முன்னைக்கு எனக்கே உணர்வு சூடு ஏற்றி என்னையே உசிப்பி ஓடு என்று சொல்லுகிற அளவுக்கு நம்ம பிள்ளைகள் எழுச்சி மிக்க பாக்களை நடனங்களை செய்கிறார்கள், அவர் கருத்துக்களை செய்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய என்ன சொல்றது, நம்முடைய விதைகள் வீரியமிக்கதா இருக்குது. அது எந்த இடத்துல இருந்து எங்க எப்படி முளைச்சு வருதுன்னு தெரியாத அளவுக்கு முளைச்சு வருதுங்கிறத நான் பார்த்து உண்மையில் அந்த உணர்வுள்ள அத்தனை உறவுகளை நாங்கள் நெஞ்சில் வணங்குகின்றோம், போற்றுகின்றோம். இணைந்திருக்கின்ற அடுத்த உறவை எடுத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் பதனி. வணக்கம் சீமான் அவர்களே. மகிழ்ச்சி. இந்த காலகட்டத்தின் ஒரு முக்கியமான நாள், வரலாற்று நாள். எங்கள் சமர்க்கல நாயகன் பாலராஜனின் 17ஆம் ஆண்டு வணக்க நாள். அந்த நாள்ல உங்களை சந்திக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி நிறைவா இருக்கின்றது. இருக்கும் பணிகளுக்கு, அத்தனை பணிகளுக்கு மத்தியிலும் இந்த காற்றலைக்கு கூட நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி. என்றால் இந்த ஆண்டு முள்ளிவாய்க்கால் மேல தமிழகம், தாயகம், புலம் அத்தனையும் சேர்ந்து ஒரு மாபெரும் எழுச்சியாக சிங்களவன் நீ தமிழனை அழித்து விடவில்லை, தமிழன் புலபுல எழுவான் என்பதை வீறு கொண்டு எழுந்திருக்கின்றான். அதே போன்று இந்த கனடிய மண்ணில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை நிறுவி சிங்களத்துக்கு ஒரு தக்க பாடம் போட்டிருக்கின்றது. என்று சிங்கள இனத்தை அளித்த பட தளபதிகள் வெளிநாட்டுக்கு போக முடியாமல் குய்யோ முய்யோண்டு கத்துற ஒரு நிலைக்கு அவன்களை பிதற்றி ஓடித்திற அளவு கொண்டு வந்திருக்குது. உண்மையில களமும் புலமும் தமிழகமும் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் குரல் கொடுத்தால் எமக்கான எமது அளிக்கப்பட்ட இனத்திற்கான நீதியும் எமது இனத்திற்கான முடிவும் கிடைப்பது தூரமில்லை. மிக அண்மையில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி புனிதா. நன்றி. உறவுகள் நிறைந்து காத்திருக்கிறார்கள். அண்ணன் நீங்கள் அது புனிதா காற்றில் இணைந்திருந்தார். அடுத்த உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம் குட்டியண்ணன். அண்ணன் தம்பிக்கு சீமானுக்கு இந்த மனமார்ந்த நன்றிகள். என்னன்னு சொன்னால் இதை நான் சுருக்கமா சொல்லி விடுறேன். சீமான போல இனி தமிழ்நாட்டில் ஒருத்தர் புகழ்ந்து வர போவது இல்லை. ஈழத்திலே அண்ணன் மாதிரி, சீமான மாதிரி. ஆனா சீமான உறுதித்தன்மை அன்னையிட்ட இருந்து வந்தது. அது எவ்வளவு பேர் என்ன செய்து என்ன இதனாலும் கட்டசி சீமான் உறுதியா நிற்பார். இந்த நேரத்திலே அவருக்கு என்னத்துக்கு நான் இதை சொல்ல வாங்கன்னு சொன்னா, அந்த உறுதித்தன்மை, அன்னைன்ற உறுதித்தன்மை அப்படியே வச்சிருக்கு. வாழ்த்துக்கள் சீமான். அதோடு என்ன சொன்னா, நம்மளோட தம்பி தங்கையால் எல்லாருக்கும் இந்த மே 18 நடத்தின இதுக்கு அந்த மழை வந்த இதை பார்த்து கொண்டிருக்க எனக்கு போக முடியல. இயற்கையே சீமானுக்கு ஆதரவு கொடுக்குது. உண்மை அது சீமானுக்கு ஒற்று ஒரு விஷயம் சொல்லுவேன். எக்காரணம் கொண்டும் தளர வேண்டாம், உறுதியா இருங்க. உங்களுக்கு உறுதுணையா
உண்மையான போராளிகள் இருப்பாங்க. நன்றி, வணக்கம். நல்லதுன்னு உலக தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற எல்லோருமே அந்த ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அண்ணன் இன்னும் உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை இணைத்துக் கொண்டு உங்களை இணைக்கின்றேன். வணக்கம். மொன்றியிலிருந்து ஐங்கரன். வணக்கம் சிவகாமி. வணக்கம் சகோதரர் சீமான் அவர்களே. மே 18 நிகழ்வு கோவையில் நடந்த நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துகிறது தமிழ் மக்களுக்கு. அது மாத்திரமில்லை, தமிழ்நாட்டிலே அதிகாரத்தை எடுக்க வேண்டியது எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். தமிழகத்துல தமிழன் ஆட்சி அமைப்பது குடாரப்பு தரையிறக்கம் மாறி அடுத்த பிரச்சனை எல்லாம் உள்ள பிரச்சனை எல்லாம் இலகுவாக தீரும். தமிழ்நாட்டில தமிழன் ஆளணும். அதுக்கான வழிவகைகளை நாங்கள் கவனித்து செயல்படணும். நன்றி. மீண்டும் சந்திப்போம். தொடர்ச்சியாக சீமானுடைய உணர்வுகளை கேடிய தமிழ் வானொலியின் காற்றில் எடுத்து வருகின்றவர் ஐங்கரன் அண்ணன். ஆமாம், அடுத்த ஒரு உறவுகள் மறைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம் சிவதனி. சுமசுந்தம் ஐயா. வணக்கம் தம்பி சீமான். விழ எழுவோம், வீழமாட்டோம், நாம் வீழமாட்டோம் என்று சொல்லி பல சோதனைகள், பல கடுத்தரப்புகள், பல இடையூறுகள் யாவற்றையும் துவம்சம் செய்து காலால் மிதித்துக் கொண்டு இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கும் உங்கள் சீமான் அவர்களுக்கும் அவருடைய கட்சியில நான் தமிழர் கட்சி சார்ந்தவர்களுக்கும் முதல் தலை வணங்குகின்றோம். நீங்கள் தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே பலம், ஈழத்தமிழனுக்கு இருக்கிற பெரும் பலம் சீமான் தலைமையிலான நான் தமிழர் கட்சி என்பதுதான் எங்களுடைய எல்லோருக்குமே, உலக தமிழ் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விடயம். அந்த விடயம் காலம் கைகூட கீழே கரிந்து செல்லும் என்பது மறக்க முடியாத உண்மை. அந்த தொடர்ந்து நீங்கள் உறுதியாக பயணிப்பது எங்கள் எல்லோருக்கும் பெருமை தருகின்றது. ஈழத்த முள்ளிவாய்க்கால் அது ஆறாத வடுவாக எங்கள் மனத்திலே பதிந்திருக்கின்றது. அதனை நீங்கள் தான் மனத்தில் எழுத உங்களால் தான் முடியும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. இன்னும் உறவுகள் இணைந்திருக்கின்றவர்கள் வணக்கம். வணக்கம். இணைய வழியாக இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வைபரோடாக இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். நான் புலேந்திரன் ஐயா, ஆஸ்திரேலியாவில் இருந்து. முதற்கண் மனமார்ந்த நன்றிகள் சீமானுக்கு. எனக்கு ஒரு மோசமான சுவையினும் அதனால உணர்ச்சி வசப்படும் போது கதைக்கிறதுக்கும் சிரமப்பட்டு கதைப்பேன், மன்னிச்சு கொள்ளுங்க. உங்களுடைய உணர்வுகள் தான் மொழி. 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தின் போது நான் 3ஆம் ஆண்டு அங்க பெங்களூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டு இருந்தேன். அப்போதும் தமிழ் மக்கள் இந்தியா முழுக்க அந்த எழுச்சிய நான் கண்ணார கண்டு மகிழ்ந்தேன். அதே போன்ற ஒரு எழுச்சி நேற்றைய தினம் கோவையில் உங்கள் கூட்டத்தில் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆமையா, புரிகிறது. நன்றி. உங்களுடைய அன்பு, அந்த உணர்வுகள் புரிகிறது, அவருக்கு புரியும். நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி. எனவே அது அடுத்து இணைந்திருக்கின்ற உறவுகளை எடுத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். காற்றலில் இருக்கின்றீர்கள், பேசுங்கள். வணக்கம். 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 ஸ்ரீகுமார் ஐயா. வணக்கம் திரு சீமான் அவர்களே. தொடர்ந்து உங்கள் போராட்டம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இனவெளிக்கு இனப்படுகொலைக்கு போராட்டம் நடத்தி பெரிய மாபெரும் மக்களை திரட்டி ஈழத் தமிழர்கள் வேறு, இந்திய தமிழர்கள் வேறு, அனைவரும் நாம் தமிழர்கள் என்ற பாங்குடன் இனத்தின் எழுச்சிக்காக, விடுதலைக்காக தொடர்ந்து போராடும் உங்களுக்கு நாம் தமிழர் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் பயணம் தொடர்ந்து இலக்கை ஈடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். நன்றி. இணைகின்றவர்களை சுருக்கமாக எடுத்து வாருங்கள். வணக்கம். வணக்கம். நான் ராஜன், ஜெர்மனிலிருந்து கலைக்கிறேன். வணக்கம் ராஜன், வரவேற்றுக் கொள்கின்றோம். பல திராவிட கட்சிகள் எங்கள் தலைவரோடு கைகோத்து நடந்திருந்தாலும் கூட தலைவருடைய நுனி விரலை பிடித்து நடத்த சீமானால் தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மூல முடக்கெங்கும் எங்களுடைய விடுதலை போராட்டம் மட்டுமல்ல, தமிழர்களுடைய உணர்வுகளும் தாங்கி செல்கின்றது. அந்த பெருமையை தேடித்தந்த உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்கள் பயணம் நிச்சயமாக தொடரும், உங்களோடு தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ராஜன், நன்றி. காற்றில் இணைந்து கொள்கின்ற அடுத்தவரும் வணக்கம்.
வணக்கம் ஆனந்தன். வணக்கம் ஆனந்தன். நான் எந்த ஒரு விஷயத்தை குறிப்பிடணும் அவருக்கு. அவர் ஒரு கூட்டத்தில் பேசினவர், ஒரு தீபாவளி அன்றைக்கு எங்களோட அம்மாக்கு வயிற்று வலி எடுத்து நான் பிறந்த நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ நெச்சு கொண்டிருக்கிற ராவணன் செத்துட்டானு சொல்லி, இல்ல என்ன நரகாசுரன் செத்துட்டானு சொல்லி என்று அந்த பேச்சை கொஞ்ச நேரம் அமைதியாக்குறார். கூட்டம் கை தட்டுது. இதுதான் அவர் அந்த பேச்சுற வீச்சு, அதாவது சொல்லாம அதை உணர வைக்கிறது. எங்கட தமிழ் இனத்தின் ஒரு மார்ட்டின் லூதர் கிங்காகத்தான் நாங்க அண்ணனை பாக்குறோம். அண்ணனுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க திராவிடத்தின் மூலவரை அடிச்சாதான் நீங்க தமிழ் தேசியத்தை எழுப்ப முடியும்னு சொல்லி முடிவெடுத்து செய்தீங்க. ஒரு வேலை அது உண்மையா வரலாற்றுல பெரும் பணி. அது தொடர்ந்து செய்யுங்க. பெரியார தாக்குனாத்தான், பெரியார உடைச்சாத்தான் எங்களோட தமிழ் தேசியம் தமிழ் மக்களுக்கு போய் சேரும். நன்றி அண்ணா. நன்றி ஆனந்தன். அடுத்து அவருடைய கருத்தை நான் முழுமையா ஏற்கிறேன். ஏன்னா என்னுடைய அன்பு மக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள் எல்லாரும் கவனிக்கணும். நான் இளம் வயது முதல் பெரியாரை ஊராக பரப்பி வந்தவன். ஒரு காலகட்டத்துல ஆழ்ந்து அதை படிச்சு யோசிக்கும் போது, எதுக்காக இவர்களுக்கு நம்ம இனத்தின் மீது, நம்ம மொழியின் மீது இவ்வளவு வெறுப்பு வருது, இவங்க ஏன் இந்த வேலையை செய்யறாங்கன்னு தலைவர் எனக்கு இந்த வேலையை பணித்த பிறகு நான் இதை செய்ய தொடங்கி பயணித்து போகத்தான் தெரியுது, நம்முடைய பரம்பரை எதிரி யார் என்றால் அதுதான் அந்த பெரியாருங்கிற இங்க இருக்கிற அந்த ஈவே ராமசாமிங்கிற அந்த பெரியார் தான். அவரை போல தமிழ் மொழியையும் தமிழர்களையும் இழிவாக பழித்து பேசிய ஒருத்தர் இல்லவே இல்லை. அப்படி தமிழை சனியன் என்றும், தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றும், தமிழ்ல என்ன இருக்கு அந்த சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று பேசிய பிறகு இந்த மாதிரி ஒரு இவ்வளவு இழிவா பேசிய ஒருத்தரை ஒரு இனம் தலைவராக கொண்டாடும் என்றால், இது மாதிரி வரலாற்றுல ஒரு மான உணர்வு, இன உணர்வு கெட்டு போன இனம் உலகத்திலே இருக்க முடியாது. அந்த இதுலதான் நீங்க பெரியார் என்ற ஒற்றை அடையாளத்துக்குள்ள இவங்க என்ன பண்றாங்க, இனப்பெரியார்கள், எண்ணற்ற அளப்பெரிய முன்னோர்கள், ஆகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள், ஈகம் செய்த பெருமக்கள் எல்லாரையும் மூடிட்டாங்க. எது ஒன்றும் படிக்க வச்சது அவர் தான், உங்களை பள்ளிக்கூடம் போக வச்சது அவர் தான், உங்களுக்கு நாகரிகம் சொல்லி கொடுத்தது அவர் தான், உங்களுக்கு எல்லாமே அவர் தான் என்று சொல்லி இப்ப நீங்க பெரியார்ட்ட போய் வள்ளுவர்னு சொல்லுங்க, அவனும் ஆரிய அடிமை, தொல்காப்பின்னு சொல்லுங்க, அவனும் பார்ப்பன அடிமை, அவர் முட்டாள், சிலப்பதிகாரம் சொல்லுங்க, அது ஒரு தாசி காவியம், ஒரு வேசி கதை. எதை எடுத்தாலும் தமிழர்களுக்கு எந்த பெருமையை சொன்னாலும், நீங்க ராஜராஜ சோழன் யாரு, அவன் ஒரு ஆரிய அடிமை, எப்படி இருக்கு பாருங்க, ராஜராஜ சோழனே ஆரிய அடிமை. இவங்களுக்கு எல்லாமே இப்படி பேசி 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 எந்த பெருமையும் தமிழனுக்கு இருந்துடக்கூடாது. கோட்பாடுகள் அத்தனையும் சிதைக்கப்பட்டன. ஒரு பெரிய கொடுமை இங்க நிகழ்ந்துருச்சு. எனவே நீங்க சொல்றத நீங்க சொல்றத நான் கட்டாயம் செய்து முடிப்பேன். இந்த நிலத்துல திராவிட அடிச்சுவடை இல்லாம அழித்து ஒழிப்பேன். அடுத்த ஒரு உறவு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் சிவோதனி, எங்கள் செந்தமிழ் வீரனுக்கு வணக்கம். பொன்னம்பலம் அம்மா, ஒட்டவாவிலிருந்து பொன்னம்பலம் அம்மா. ஆம், நேற்றைய கோவை நிகழ்ச்சிகளை நானும் பார்த்து நிகழ்ந்தேன். சீருடும் வேங்கை சீமான், கல் தோன்றா கடல் தோன்றா எங்கள் காலத்தில் தோன்றிய முதற் தமிழ் மொழி, அடுக்குமொழி தமிழ் வளர்க்கும் எங்கள் செந்தமிழ் வீரன், செயல் வீரன் வாழ்க வளமுடன். எங்கள் தலைவன் உங்கள் கைகளில் தந்த விடுதலை வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். சுட சுட ஒளிரும் பொன் போல தமிழ் வாழ்க. தமிழ் மக்கள் தலைநிமிர்ந்து வாழ ஓங்கி ஒலிக்கட்டும் உங்கள் குரல்கள். சொல்லுக்கு உயிர் உண்டு, சொல்லுக்கு வலிமை உண்டு, வாழ்த்துக்கு வலிமை உண்டு. வாழ்க அடுக்கு மொழி தமிழ் வீரா, செந்தமிழ் வீரா, நீங்கள் வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. எங்கள் தாயர்களுடைய வாழ்த்துக்கள் உங்களோடு. அண்ணன் இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் சிவானியக்கா. வணக்கம் செந்தமிழன் சீமானன். நான் பஞ்சன். வணக்கம் ரஞ்சன் முத்தையா. சீமானனோட பணி மென்மேலும் தொடர எனது வாழ்த்துக்கள். நல்லது, நன்றி. ஆம், தொடர்ந்து இணைகின்ற உறவுகளை நாங்கள் நினைத்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றோம். நிறைவாக இப்பொழுது எங்களுடைய செந்தமிழன் சீமானனோடு நாங்கள் நிறைவு தகவலோடு இணைந்து கொள்கின்றோம். எனவே இணைந்திருக்கின்ற உறவுகளை தொடர்ந்து நினைத்துக் கொள்ள முடியவில்லை. ஒருபடியும் நேற்றைய நிகழ்ச்சி மட்டுமல்ல, தொடர்ச்சியாக உங்களுடைய பணிகள் எங்களுடைய மக்களுக்குள்
ஒரு நம்பிக்கையை தமிழ் கொண்டு நாங்கள் போராட முடியும் என்ற ஒரு வலிமையை உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய கருத்துக்கள், சிந்தனைகள், ஆக்கப்பூர்வமான உரைகள், நம்பிக்கையான பயணங்கள் இவை யாவும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதும் இன்னொரு விடயத்தை நான் உற்று நோக்குகின்ற விடயம், நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கின்ற சம உரிமை, அடுத்து வருகின்ற தேர்தலிலும் கூட சம உரிமை பெண்களுக்கு உண்டு என்று இப்பொழுதே அறிவித்து இருக்கின்றீர்கள் நேற்றைய உரையிலும். எனவே இளைஞர்கள், பெண்கள், சிறுவர்கள் பலர் உங்கள் பின்னால் அணிதிரண்டு நிற்பது பார்க்கும் பொழுது அது எங்கள் மொழிக்கு கிடைத்த வெற்றி, தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த எழுச்சி என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். நிறைவாக அண்ணன், இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடைய உணர்வுகளை எடுத்து வாருங்கள். ஒரு அயராத ஒரு போர் வீரனாக களப்பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய நேரத்துக்கும் நன்றி. எடுத்து வாருங்கள் அண்ணன். கனடால மட்டும் இல்ல, உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிருக்கினிய என் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இங்க நம்ம ஒரு அழித்து ஒழிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்களா இருக்கிறோம். நம்ம தான் நமக்கு நம்ம அளவுக்கு வரலாற்றில் பெருமையோடு வாழ்ந்த இனமும் இல்லை. இன்னைக்கு நம்ம அளவுக்கு சிறுமைப்பட்டு சிதறி அழித்து ஒழிக்கப்பட்ட இனமும் இல்லை. நம்ம அந்த கேரளாவுல இருக்கிற ஆற்றூர் ரவிவர்மன்கிற ஒரு பெரிய கவிஞர் சொல்றாரு, உலகில் ஆக சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலேயே படிக்கிற வாய்ப்பை பெற்ற இனங்கள் ஒரு நாடுகள் ஒண்ணு கிரேக்கம், இன்னொன்னு சீனம். அதுக்கப்புறம் இந்தியாவுல இந்த நிலப்பரப்பில் தமிழ் மொழியில தான் இருக்குது. தமிழர்களுக்கு தான் அந்த வரலாற்று அரிய வாய்ப்பு வழங்கப்பட்டு அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்குதுங்கிறார். அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய் என்பதில் எனக்கு ரொம்ப பெருமை இருக்குதுன்னு பேசுறாரு ஆற்றூர் ரவிவர்மங்கிற ஒரு கவிஞர். அப்ப அவ்வளவு பெரிய இலக்கிய வளமையை கொண்ட ஒரு பெரிய மொழி, நன்கு கட்டமைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், சீராசை, சந்தம், யாப்பு, தொடை, இப்படி அப்படி உலகத்தின் எம்மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி உலகில் உண்டென்றால் அதுவும் தமிழ் தான் இருக்குது. தமிழ் தான் இருக்குது. இப்ப ஆங்கிலமே தமிழின்றி இயங்க முடியாது. உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய கொல் அவனுடைய கில், நம்மளுடைய காசு அவனுடைய கேஸ், உங்களுக்கு தெரியும், எல்லாமே நம்மளிடம் இருந்து. இந்த வேளையில் திருவண்ணாமலை நகரில் இருந்து, அதாவது உங்கள் தமிழகத்திலிருந்து எங்களுடைய அன்பான எப்பொழுதுமே விடுதலையை நேசிக்கின்ற ஒருவர், எங்களுடைய நேயர், அவரோட ஒரு வார்த்தை. வணக்கம் தோழமை புறா. வணக்கம், எங்கள் மருமகளுக்கு வணக்கம்.